மலை மலை வர வேண்டும். மக்கள் செழிக்க. அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாடு செழிக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜாய் பர்சன். ஏப்ரல் 14, 2024 அன்று கோவை பாராளுமன்றம் மற்றும் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருகூர் சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு அண்ணாமலை அவர்கள் வாக்கு சேகரிக்க சென்றபோது தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நகர போலீசார் அவர்கள் நேரம் கடந்துவிட்டது, நீங்கள் வாக்கு சேகரிக்க செல்லக்கூடாது என்று தடுத்துள்ளனர். இருப்பினும் அண்ணாமலை அவர்கள், நான் வாக்கு சேகரிக்க செல்லவில்லை, தேர்தல் விதிமுறைக்குட்பட்டு நான் மைக்கை ஆஃப் செய்துவிட்டு எனக்காக மக்கள் வெகு நேரம் காத்து கொண்டுள்ளனர், அதற்காக அவர்களை கையசைத்து விட்டு மட்டும் நான் பார்த்து சென்று விடுகிறேன் என்று கூறியுள்ளார். இருப்பினும் அவர்கள் செல்ல அனுமதிக்க மறுத்துள்ளனர். இதனால் கோபமடைந்த அண்ணாமலை அவர்கள் ரோட்டிலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். சுமார் ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு போலீசாரிடம் நடைபெற்ற கலந்துரையாடலை பற்றி செய்தியாளர்களிடம் கூறிவிட்டு அண்ணாமலை அவர்கள் சென்று விட்டார். திரு அண்ணாமலை அவர்கள் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ரோட்டில் அமர்ந்து போராடிய போது மக்கள் திரளாக கூடினர். இதனால் அடுத்த நாள் காலையில் சூலூர் போலீஸ் ஸ்டேஷனில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. அதாவது அண்ணாமலை அவர்கள் தேர்தல் விதிமுறையை மீறி வாக்கு சேகரிக்க சென்றதாக கூறி 300க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டுள்ளது. ஆனால் பொள்ளாச்சி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திரு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வாக்கு சேகரித்துள்ளார். 10 மணியையும் கடந்து. அதனை கண்டு தேர்தல் பறக்கும் படையினர் நகர போலீசார் அவர்களை வாக்கு சேகரிக்க அனுமதித்துள்ளனர். ஆனால் அண்ணாமலை அவர்களை மட்டும் அனுமதிக்கவில்லை. இதை ஆச்சரியத்தை அளிக்கிறது.